சர்வமும் சிவமயம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நாம் காண இருக்கும் ஆலயம் அருள்மிகு கரகண்டேஸ்வரர் மகாதேவர் திருக்கோவில், திருநயினார்குறிச்சி. இது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிலிருந்து அம்மாண்டிவிளை செல்லும் மண்டைக்காடு செல்லும் வழி. அம்மாண்டிவிளையிலிருந்து இடதுபுறமும் வலதுபுறம் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது அழகான 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம். பார்ப்பதற்கே மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது இந்த சிவன் ஆலயம். அழகான ஒரு வள்ளியாற்றின் குறுக்கே, வள்ளியாற்றின் கரையிலே எழில்மிகு ஆலயமாக இந்த கரகண்டேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. அந்த திருப்பார்க்கடலை கடைகின்ற அசுரர்களும் தேவர்களும் கடைகின்ற அழகான ஒரு சிற்பம். கொடிமரம், அழகான கொடிமரம் தாங்கிய அற்புதமான திருக்கோவில் இந்த கரகண்டேஸ்வரர் ஆலயம். பார்ப்பதற்கே சிவபெருமான் கண்கொள்ளா காட்சி தருகின்றார். அன்பே உருவமாக வடிவமாக அமைந்திருக்கின்றார். தோடுடைய செவியன் விடையேறியன் தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கல்வன், பீடுடைய மலராய் உனைநான் பணிந்தேற்ற அருள் செய்த, பேருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனென்றே என்று திருஞான சம்பந்தர் தேவாரத்திற்கேற்ப இறைவன் தோடுடைய செவியனாக அழகான பிறையணிந்து விட்டு காட்சி தருகின்றார். இங்கே மற்றொரு சிறப்பு என்னவென்றால், மிகப்பெரிய அளவிலே ஒரு குளமானது ஏற்படுத்தப்பட்டு, அழகான குளம் வடிவமைக்கப்பட்டு பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. இந்த கோவில் அனைவரும் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு கோயில். அமைதியான சூழலில் அந்த வள்ளியாற்றின் கரையோரம் அழகாக சுயம்புவாக அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார் நமது இறைவன் சிவபெருமான். அவரதை ஆலயத்தை சுற்றி வந்தால் ஒரு மன நிம்மதி, அவ்வளவு ஆனந்தமாக இயற்கை எழில் கொஞ்சும் இடமாக அந்த கோயில் தெரிகின்றது. ஆகவே அனைவரும் ஒரு முறையாவது இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த கரகண்டேஸ்வரர் பெருமானை, மகாதேவரை வணங்கி அருள் பெற இந்த பதிவின் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அன்பு வடிவான இறைவன் நமக்கெல்லாம் அருள் பாலிப்பதற்காக முக்தி என்றும் வீடு பேறு அடையும், அந்த அடையும் வீடு பேறு அடைய ஒரே ஒரு இறைவன், அது யாரென்றால் சிவபெருமான். அவர் மட்டுமே முக்தி என்ற ஒரு வீடு பேற்றை நமக்கு தர முடியும். இதோ அந்த வள்ளியாறு, அந்த வள்ளியாரின் படித்துறையிலே இறைவனுக்காக அந்த புனித நீர் எடுக்க, அபிஷேக நீர்கள் எடுக்கும் இடம் ஆக இது கருதப்படுகின்றது. ஆலயத்தை சுற்றிலும் அருமையான மரங்கள், அமைதியான சூழ்நிலையிலே இந்த சிவபெருமான் நமக்கு காட்சி தருகின்றார். ஆகவே இவர் எந்த நாள் எந்த கிழமை என்று அடியாருக்கு இல்லாதது போல் அந்த அனைத்து நாட்களிலும் இந்த நடைகள் திறக்கப்பட்டு அனைத்து பூஜைகளும் விசேஷமாக நடைபெறுகிறது. வணக்கம்.